ஹே மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் அதை பற்றி பார்க்க போனால் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்படிலாம் வந்திருக்குதுப்பா. அது என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தமிழ் அனிமே அப்டேட்லேருந்துமே ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்குது. முக்கியமாக நம்மளுடைய அட்டாக் ஆன் டைட்டனுக்கு அட்டாக் ஆன் டைட்டனுக்குமே ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஹைப் பட்டனை ஏற்றி விட்டு நம்ம ஹைப் பர்சன்ட் ஏற்றி விடுங்க. ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக நம்மளுக்கு இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது. அது எப்போ முடியுதோ அதுக்கப்புறத்துல இருந்து தான் நம்மளுக்கு வியூஸ் ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இருக்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனிமே அப்டேட்லாம் வருதுப்பா அப்படிங்கிறத ஷேர் பண்ணி தெரிவிப்படுத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்ப்பா. தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒரு சில அனிமேக்கு கீ விஷுவல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக டக்குன்னு பார்த்துடலாம். இந்த வேலண்டைன் டே ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுக்கு இந்த கீ விஷுவல்லாம் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. எந்தெந்த அனிமேக்கெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். UNIR போலார் ஆப்போசிட் இந்த அனிமேலேருந்து ஒரு கீ விஷுவல் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பிரில்லியன் ஹீலர் நியூ லைஃப் இன் ஷேடோஸ் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமேக்கு சீசன் 2மே அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்போ வேலண்டைன் டேக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஈவன் ரெபேக்கா கேன் ஃபால் இன் லவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமேலேருந்து ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒன் பீஸ் தரப்புல இருந்து மிஸ் வேலண்டைனுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது லைவ் ஆக்ஷன் சம்மந்தமா. அதுக்கப்புறம் தேர் வாஸ் அ கியூட் கேர்ள் இன் ஹீரோ பார்ட்டி இந்த அனிமேலேருந்து ஒரு வேலண்டைனுக்கு ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜெர்னி எண்டுக்குமே ஒரு கீ விஷுவல். அதுக்கப்புறம் நம்மளுடைய டீமன் ஸ்லேயர் தரப்புல இருந்துமே ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் இன் தி நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற இந்த அனிமேலேருந்தும் நம்மளுக்கு ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. சீசன் 2 ஏப்ரல் 2026 வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளூ பாக்ஸுக்குமே ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அப்டேட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னா ப்ளீச்லேருந்தே ஆரம்பிச்சிடலாங்க. ப்ளீச்சோடைய ஃபைனல் ஆர்க் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. இந்த ஜூலை மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு ஜம்ப் ஃபஸ்ட்டாலே ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால ரீகேப் எபிசோட்ஸ் மாதிரி, அதாவது நம்மளுக்கு மை ஹீரோ அகாடமியில் நம்மளுக்கு 7th சீசன் வரதுக்கு முன்னாடி மெமரிஸ் அப்படின்னு ஒரு எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஒரு 6 எபிசோடுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எல்லா எபிசோட்ஸ்லேயும் முக்கியமான பாட்டை மட்டும் அங்கங்கே சேர்த்து ஒரு எபிசோட்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த ப்ளீச் முக்கியமான பகுதியை மட்டும் கட் பண்ணி கட் வெர்ஷனாக நம்மளுக்கு யூடியூப் சேனலில் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறானுங்களா. நம்மளுக்கு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறானுங்க. February 21 நம்மளுடைய யூடியூப் சேனல் அஃபீஷியலாக வீக்லி ரன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்மளுக்கு நியூ ஒரு கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சோல் சொசைட்டி ஆர்க்குக்கு. அஃபீஷியலாக ஒரு கீ விஷுவலுமே லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் February 23 ஸ்பெஷல் டிஸ்கஷன் வீடியோ அப்படிங்கிறத மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்களா. அந்த டிஸ்கஷன் வீடியோவில் அப்கமிங்கில் வரக்கூடிய ப்ளீச்சோடைய ஃபைனல் ஆர்க் பற்றி நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்கப்பா. பார்க்கலாம் என்ன மாதிரியான டிஸ்கஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத வீடியோ வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இர்ரெகுலர் ஆஃப் மேஜிக் ஸ்கூல் யாட்சுபா சக்சஷன் ஆர்க் ரிலீஸ் ஆக போகுது சீசன் 4. இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா May 8, 2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கேன் பி ஒட்டாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. இந்த அனிமே நியூவாக வரப்போகுது இல்லையா. இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா April 8, 2026 ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கானுங்க. சொல்ல முடியாது, இந்த அனிமேக்கு தமிழ் டப் வர்றதுக்கும் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா கிரன்ச்ரோல் இப்போலாம் எந்தெந்த அனிமேக்கு டப் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ நல்ல அனிமேகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்மளுக்கு டப் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற அனிமேஸ்க்குலாம் ஓரளவுக்கு நமக்கு தமிழ் டப் கொண்டு வந்துட்டுருக்கானுங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ஓல்டு அனிமேஸ்க்கும் கொஞ்சம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் 0 அப்படிங்கிற இந்த அனிமே நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. எப்போனா August 29, 2024 சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அப்போவே பிளான் பண்ணியிருந்தாங்க. சீசன் 2வும் சரி சீசன் 3யும் பிளான் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ அஃபீஷியலாக இதோட சீசன் 2வும் சீசன் 3யும் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா சீசன் 1 அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் இல்லையா. அவங்க ஏதோ ஒரு நம்பர் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு. அந்த நம்பருக்கு அவங்களுக்கு ஈக்குவலான அந்த வியூவர்ஷிப்பே கிடைக்கவே இல்லை. அதனால் நெட்ஃப்ளிக்ஸோடைய சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு அனிமே ஓடிச்சுன்னா அவங்க கொண்டு வருவானுங்க. இல்லைனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த அனிமேக்கு ஃபேன்ஸே பேஸே இருந்தாலும் பரவாயில்ல, ஓடலை அப்படின்னா அதுக்கு சீசன் 2 சீசன் 3 கொண்டு வர மாட்டானுங்க. அதே மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸ்காரங்க சிம்பிளாக அதை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இனிமேல்
இனிமேல் டெர்மினேட்டர் ஜீரோவோடைய சீசன் 2வும் சீசன் 3யும் ஸோ வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயரோட கிமிட்சு நோ யாய்ட்சுபா இன்ஃபினிட்டி கேஸ்லர் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்குது. ஸோ அஃபீஷியல் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபீஷியல் சைட்லேருந்து கொடுத்த மாதிரியும் சொல்லலாம். ஆனால் வந்து அவங்க சைட்லேருந்து இதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டுருப்போம். சோலோ லெவலிங் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது 2026 லேட்டில் வந்து ஒரு மூவி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அது மென்ஷன்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ நான் கூட சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஒரு சில டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது என்னென்ன டேட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16th ஜூலை 2027 மூவி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஆசியா கண்ட்ரிக்கெலாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா 30th ஜூலை வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது 30ஆம் ஜூலையில் வந்து இந்த அனிமே வந்து ஸோ ஆசியா கண்ட்ரிக்கெலாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடாக அந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா 30th ஆகஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வந்து இப்போதைக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த டேட்டு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த டேட்டு நம்மளுக்கு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்க சொன்னபடி செஞ்சுருக்கானுங்க. ஸோ மேபி டேட் வந்து கொஞ்சம் முன்னப்பிலே டிலே இருக்கலாம். ஆனால் 2027 இந்த மூவி வரப்போகுதுன்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட கிரன்ச்சுலோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருந்திருப்பாப்பில். ஸோ அதில் கூட சொல்லியிருந்திருப்பா 2027 இந்த மூவி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு 2023 தான் நாங்கள் வரப்போகுது அப்படின்னு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கன்ஃபர்மேஷனே கொடுக்கவே இல்லையே. ஸோ நாங்கள் வந்து எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குண்டத்துக்கு போட்டிருந்தாப்புல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்னடா மாற்றி பேசுகிறாங்க, அப்போ 2028 இந்த மூவி புஷ் பண்ணி கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பயம் இருந்துச்சு. ஸோ இப்போ பரவாயில்ல 2027 தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னு கேட்கும்போது அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதுப்பா. ஸோ இந்த மூவிக்கு நான் பங்கமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த டைம் ரீஇன்கார்னேட்டட் அஸ் எ ஸ்லைம் த டியர்ஸ் ஆஃப் அஷுரா சி மூவி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகல. அந்த February 27, 2026 பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஜப்பான் தேட்டர்ஸில். ஸோ நம்மளுக்குமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னா நம்மளுடைய மியூசிக் கம்யூனிகேஷன் தான். ஆனால் டேட் நம்மளுக்கு இன்னும் சொல்லவே இல்லைப்பா. ஏன்னா அவங்க தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து ஸ்டூடியோ வந்து 8 பீட் பண்ணது. ஸோ இந்த மூவிக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பங்கமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே சீசன் 1, 2, 3. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு குவாலிட்டி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த மூவிக்கு இவங்க போட்டிருக்க குவாலிட்டி எஃபோர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டாப் நாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஸோ தலைவர் நியூ ஒரு ட்ராகன் வாங்கியிருப்பான் போல இருக்குது. ஸோ அந்த ட்ராகனை வச்சு அவங்க வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டி பார்க்கும்போது எப்படா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு குவாலிட்டியை பங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு மூவி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ நம்மளுக்குமே ரிலீஸ் ஆகும் இந்தியாவில். ஸோ வரும்போது நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ தேட்டரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்ப்பா. ஸோ சூப்பராக இருக்கும் போல இருக்குது இந்த மூவி. ஸோ வரும்போது செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அடுத்ததாக ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன் அப்படிங்கிற மாதிரியான இந்த அனிமே. ஸோ சீசன் 2 நம்மளுக்கு 2026 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ சீசன் 1 2024 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அஃபீஷியலாகவே அவங்க 2026 கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா ஸோ அஃபீஷியலாக நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கமிட்டியே சொன்னது என்னதுன்னா ஸோ இந்த அனிமே 2026 நாங்கள் 2027 வந்து போஸ்ட்பான் பண்ணி கொண்டு போகிறோம்ப்பா. ஸோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா ஸோ குவாலிட்டி வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணிடுறதுக்குலாம் சான்சஸே கிடையாது. ஸோ அதே குவாலிட்டி தான் வச்சுருப்பானுங்க. இவங்க எதுக்கு பயந்து போகிறாங்க அப்படின்னா இந்த 2026 ஸோ மேக்ஸிமம் நிறைய அனிமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுடைய காட்ஃபாதர் அனிமே ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிக் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய அனிமேலாம் ஓடும்போது இந்த மாதிரி அனிமே ஓடுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் கூட இந்த அனிமையை வந்து இவங்க போஸ்ட்பான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்குன்னு இந்த மாதிரி அனிமையாக ப்ரோ கொண்டு போகிறானுங்க. ஸோ இது என்ன ப்ரோ சாதாரணமாக பார்க்குற அனிமே தானே ப்ரோ அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ ஆனால் எனக்கு வர டவுட் இதுதான். ஸோ இதனால தான் இங்கே வந்து கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. ஸோ இந்த அனிமே அஃபீஷியலாகவே இப்போ சொல்லிட்டானுங்க. ஸோ இனிமேல் இந்த 2026 இந்த அனிமே ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. 2027 புஷ் பண்ணி கொண்டு போயிட்டானுங்க அப்படிங்கிறது என்னமோ உண்மையாக போச்சு. ஸோ நம்மளும் இந்த அனிமே வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. சீசன் 1க்கு அப்புறம் நான் சீசன் 2க்கு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க வந்து 2027 மாற்றி கொண்டு போயிட்டானுங்கன்றது உண்மையாக போச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம் சீசன் 2க்கு. ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹியூஜான அப்டேட். இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ இந்த பெரிய ஒரு அப்டேட் நடக்க போகுது அப்படின்னு நடக்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்டா இப்படி ஒரு அப்டேட்டை இவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்குறீங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ஸோ எனக்கே வந்து பிரமிப்பாக இருக்குங்க. ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா ஜுஜுட்சு கைசன் எக்ஸிக்யூஷன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ February 27 இந்தியன் தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக
வரப்போகுது, இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்துட்டீங்களாடா, ஏன்டா இப்படி கொண்டு வரீங்க, இன்னும் ஒரு வருஷம் டிலே பண்ணி கொண்டு போயிருந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ சீக்கிரமாக வர்றதுன்றது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 எபிசோடு ஸ்ட்ரீம் பண்ண போகிறானுங்க. ஆல்ரெடி கிரன்ச் ரோலில் வந்துருச்சு, அது வேறு விஷயம். ஆனால் தேட்டரில் வருது இல்லையா? ஸோ டிசம்பர் மாதம் வந்திருக்க வேண்டிய மூவி பிப்ரவரிக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ பாராட்டுதல் தக்கது இந்தியன் தேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மிகப்பெரிய பெருமை மிக்க ஒரு விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் கிரன்ச் ரோல் வந்து ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ செயின்ஸா மேனோட ரெசார்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஹிந்தி டப்புக்கு மேக்ஸிமம் கொண்டு வந்துடுவானுங்க, ஏன்னா தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதனால் கொண்டு வந்துருப்பானுங்க. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ பரவலாக இருக்க பேச்சு என்னென்னா தமிழ் டப் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பு இந்த அனிமேக்கு வர்றதுக்கு 0% சான்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் இந்த அனிமேக்கு தமிழ் டப் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் வரவே இல்லை. ஸோ இந்த அனிமே அப்படி அவங்க தமிழ் டப் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தானுங்க அப்படின்னா தேட்டர்லேயே கொண்டு வந்துருக்கலாம். ஸோ தேட்டர் ரெஸ்பான்ஸை பார்த்து கூட நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கலாம் கிரன்ச் ரோலில். ஆனால் தேட்டரில் கொண்டு வரதை மிஸ் பண்ணிவிட்டு ஸோ மூவி மட்டும் வரையில் தமிழ் டப் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த மேக்ஸிமம் இப்போதைக்கு தமிழ் டப் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சீசன் 2 நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா, ஸோ அப்போ வேணால் நம்மளுக்கு இந்த அனிமே வந்து தமிழ் டப் கொண்டு வரதுக்கு வேணால் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த அனிமே மிஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அப்போ கொண்டு வரையில் நம்ம தமிழ் ஆடியன்ஸும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு தான் இப்போ உண்மை. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்குங்க. ஸோ அதனால் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு மூவ் ஆன் பண்ணி போகலாம்ப்பா. ஸோ தமிழ் அனிமே அப்டேட்டில் ஃபர்ஸ்ட் இந்த அனிமே பார்க்க போகிறோம்னா மை ஹீரோ அகாடமியோட விஜிலாண்டியஸ். ஸோ இந்த அனிமையோட சீசன் 1 பற்றி பார்க்க போகிறோம். ஜிஆர்ஸ்டாரில் ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு ஆட் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் ஒரு சில ரீசன்னால நம்மளுக்கு அது வந்து ரிமூவ் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு வந்து ஹிந்தி டப் ஆட் பண்ணாங்க, அதோட சேர்த்து நம்மளுக்கு தமிழ் தெலுங்குமே ஆட் பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ 3 லாங்குவேஜ்லையுமே இந்த அனிமே இப்போதைக்கு ஜிஆர்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீசன் 2 நம்மளுக்கு கிரன்ச் ரோல் பண்ண போகிறானுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது கிரன்ச் ரோலில். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அப்படியே கேட்பீங்க மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8 என்ன ஆச்சு, தமிழ் டப் வருதுமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்திருப்பீங்க. ஸோ நானுமே அதுக்கு ஏதாவது வருமா வராதா, ஏதாவது லீட் கொடுத்துருக்காங்களா அப்போ நானும் எங்கெங்கேயே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஹிந்தி சைடில் மட்டும் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தானுங்க, அது அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8 வந்து இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்னும் டப் பண்ணி முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ என்னடா சொல்கிறீங்க, இப்போ தான் நான் முதல்ல டப் பண்ணிட்டோம் அப்படின்றீங்க, இப்போ என்னடா டப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஸோ எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஸோ அவங்க சைடில் இதை தான்ப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல. ஸோ இன்னும் சீசன் 8 வந்து டப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்டாக் ஆன் டைட்டன்ப்பா. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் என்ன ப்ரோ, அட்டாக் ஆன் டைட்டன் வருது நீயே சொல்கிற. ஆல்ரெடி 2 வீடியோவே போட்டேன் இந்த மாதத்தில். இப்போ வந்துரும்பே அப்போ வந்துரும்பே. ஸோ அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக அந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கவே இருக்காது. ஸோ எனக்கே வந்து கடுப்பாகி போச்சு. ஏன்னா இதை பற்றி அப்புறம் பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ப்ரோ அப்டேட் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த 2வது ரீடப்பை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. 3வதாக ஒரு ரீடப் வந்து வரப்போகுதான். ஸோ இது யார் பண்ணது அப்படின்னா மியூஸ் இந்தியாக்காரனுங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பவே இல்லை, ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஹிந்திக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. ஸோ நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டவுட்லேயே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில வாய்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியில் வச்சுருந்தாங்க, இவங்களுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோபிக்கு வந்து நான் தான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டே வச்சுருந்துருப்பார். ஸோ பார்க்கும்போதே என்னடா அப்போ நம்மளுக்குமே தமிழ் டப் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து மியூஸ் இந்தியாக்காரன் தான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து நியூஸ் படி பார்த்தா மியூஸ் இந்தியாக்காரன் நம்மளுக்குமே தமிழ் டப் பண்ணியிருக்கான் 3rd சீசனுக்கு. ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஹிந்திக்கு இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, MX பிளேயரில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ்லாம் வருதுப்பா. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டப்பு, செகண்ட் டப்பு, தேர்ட் டப்பு இதுக்கெல்லாம் போட்ட செலவெல்லாம் ஒரே தான் செலவு பண்ணியிருந்து ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருங்களா அட்டாக் ஆன் டைட்டனுக்கு. நல்ல பியூராக ஒரே ஒரு டப்பிங் மட்டும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போட்டுக்குங்களேன். ஸோ மியூஸ் இந்தியாலையும் போட்டுக்குங்க, கிரன்ச் ரோல்லையும் போட்டுக்குங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கூட வைங்கடா. ஒரே குவாலிட்டியில் சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். எதுக்கு இந்த டப்பிங்குக்கு தனித்தனியாக பிரிக்கிறானுங்கன்னே தேவையில்லை. ஒரு டப்பு, 2வது ஒரு டப்பு நம்ம கிரன்ச் ரோல்காரன், 3வது ஒரு டப்பு நம்மளுடைய மியூஸ் இந்தியாக்காரன். என்னங்கடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவே 3rd டப்பு ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக ஒரு அனிமே வந்து கிரன்ச் ரோலில் வந்து வரப்போகுதுப்பா. ஸோ இது வந்து அஃபீஷியலாக நம்ம சொல்லவே இல்லை, லீக்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிரன்ச் ரோலில் அப்கமிங்கில் இந்த அனிமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 2B ஹீரோ எக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இந்த அனிமே. ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இந்த அனிமே நீங்கள் தமிழ் டப் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இந்த அனிமே இன்னும் நான் செக் பண்ணி பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது இந்த அனிமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு நானும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன் இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்மளுடைய ரோபோட்டிக் நோட்ஸ் நம்ம கிரன்ச் ரோல் ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா இந்த அனிமே. ஸோ இந்த அனிமையை கிரன்ச் ரோல் பிளாக்ல சோனியாவில் வந்து டெய்லி ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க 10:30 PM. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா இந்த அனிமே.
ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கோனோசுபா. ஸோ இந்த அனிமே ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த சைடு வந்து ஹிந்தி சைடில் வந்து பரவாயில்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அனிமே வந்து இப்போ கம்மிங் சூனில் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஸோ அவங்களுக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கும் கண்டிப்பாக தமிழ் டப் கொண்டு வருவானுங்க. ஏன்னா நம்மளுக்குமே தமிழ் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்த அனிமே நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அனிமேயுமே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தமிழ் அப்டேட் கிடையாது. ஸோ முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ பிளாக் க்ளோவரோடைய ஹிந்தி டப் வந்து எம்எக்ஸ் பிளேயரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்களாம். ஸோ இதை கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஸோ ஹிந்திக்காரங்க எல்லாம் நம்மள மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ் தெலுங்கோட ஹிந்தியும் சேர்ந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அனிமே பூத்தில் இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே தெரியாமல் கண்காணத்துக்கு போயிட்டானுங்க. ஸோ இன்ன வரைக்கும் ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் தனியாக கொண்டு வர போகிறானுங்க. ஸோ நம்மளுக்கு தான் இந்த நிலவரத்தில் இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ நானுமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளாக் க்ளோவர் உங்களை மாதிரி நானும் தமிழ் டப் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துட்டேன். இருந்தாலும் தமிழ் டப்பில் பார்க்கணுமேனு ஒரு ஆசை. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயர் ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுக்கு இன்னும் ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஏதாவது விடிய காலம் பிறக்குதான்னு பார்க்கலாம். ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் நம்மளுக்கு தமிழ் டப் கொண்டு வர போகிறோன்னு ஆதி காலத்திலிருந்து அவங்களும் ஒரு ட்ரெய்லரே போட்டானுங்க. ஸோ போட்டது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மறந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் கொண்டு வரவும் இல்லை. என்னதான் ஆச்சுன்னு எனக்குமே புரியவே இல்லை. ஸோ அவங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்குமே புரியவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இதோட இந்த வீடியோக்கு வந்து எண்டு கார்டு போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திரும்ப அந்த விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.